அதிகாலை வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, ஜோதிடத்தில் பெரும் பங்கு வகிக்கும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அதிகாலை வணக்கங்கள். மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி குருவின் பாதம் தொட்டு மானசீகமான குருவை ஏற்றுக்கொண்டதின் பயனாக எமது அனுபவங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தடங்களுக்கு வருந்துகிறோம். தொடர்ந்து வளரும், தொடரும். நாம் இதுவரை நம்முடைய ஜோதிட தேடல்களில் நமக்கு கிடைத்தவற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வகையில் எவரையும் குறை கூறியோ எவரையும் மனம் புண்படும்படியோ பதிவிடப்பட்டவை அல்ல என்பதை இறுதியாகவும் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் எமது அனுபவங்கள் அப்படிப்பட்டவை. தேடல்கள் கிராமங்கள் தோறும், நகரங்களில் பிளாட்பாரம், அதாவது நடைபாதை தோறும் ஆன்மீக வளர்ச்சி, அறநிலையத்துறை வளர்ச்சி என மதம், மொழி, நிறம் இவர்களுக்கு அப்பாற்பட்டவைகள் ஆகும் எமது பதிவுகள். மேலும் என்ன நடந்தது என்ற தலைப்பிலும், தேடல்கள் என்ற தலைப்பிலும் தங்களை தொடர்ந்து தங்களை சந்தித்து வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக உலகெங்கிலும் உள்ள உத்திரட்டாதி, ரேவதி, புரட்டாதி, பாதம் மீனராசிகளுக்காக முக்கியமான பதிவுகள் என எடுத்துக்கொண்டாலும், ஜோதிடத்தில் ஆர்வலர்களுடைய தேடல்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் எமது தேடல்களில் உங்களுக்கு பயனடையும். எமது சிறு வயது முதல் எமது தேடல்களில் யாம் பெற்றவையை தங்களுடன் நான் இந்த பதிவுகளில் உங்களை சந்தித்து கொண்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முந்தைய பகுதிகளில் ஜோதிட ஆர்வலர்களுடைய தகுதிகளை பற்றி, புதனை பற்றியும் நாம் பார்த்து கூறி பங்கு பெற்று உள்ளோம். இருப்பினும் புதிதாக ஜோதிட இந்த பகுதியை காணும் நண்பர்களுக்காக அதனை சிறிது விளக்குவோம். புதன் எவர் ஒருவருக்கு லக்னமோ அல்லது 9ஆம் பாதங்களோ அல்லது 5ஆம் பாவத்திலேயோ அல்லது புதன் உச்சமாகவோ புதன் ஆட்சியாகவோ 4 திரிகோண வீடுகளில், அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனம் இந்த இல்லங்களில் இடம்பெற்றும் குருவின் பார்வையிலும் குருவுடன் இணைந்தும் மற்றும் ராஜகோளான தலைமை கோளான சூரியனுடன் இணைந்தும் அல்லது சுக்கிரனுடன் இணைந்தும் அல்லது பார்வையில் உள்ளவர்களுக்கு ஜோதிடத்தில் அதிக புலமையும் அதிக ஈடுபாடும் ஏற்படும் என்ற உண்மை அனைவரும் அறிந்தது. மேலும் எமது தேடல்களில் சமீப காலமாக நான் இடையில் ஏற்பட்ட சறுக்கல்களுக்கும் அல்லது தடங்கல்களுக்கும் மிகவும் வருந்துகிறோம். தேடல்களில் நாம் இந்த பிரபஞ்சத்தை சார்ந்து உள்ளோம். பிரபஞ்சத்தில் இடைபெறக்கூடிய அனைத்து சறுக்கல்களுக்கும் நாமும் உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். நட்பு மற்றும் குடும்பம் ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து சறுக்கல்களும் நம்மை ஆள்பவை ஆட்டிப்படைக்கத்தான் செய்யும். அது ஒரு நிச்சயமான ஒன்றாகும். குடும்பம் மற்றும் நட்பு மற்றும் சூழ்நிலைகள் காரணமாக அந்த ஈடுபாடுகளில் சிறிது தெளிதல் புரிதல் இன்றி அனைவருக்கும் நிகழக்கூடிய சம்பவங்கள் தான். ஒரு சிறந்த
ஆலோசகராகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜோதிடத்தில் யாம் சிறு வயது முதலே ஏற்பட்ட ஒரு ஈடுபாடின் காரணமாக இதுவரை மூத்தோர் முதியோர் காலம் நெருங்கும் வரை எனது தேடல்கள் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளன. எமது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். மேலும் இந்த ஒரு தேடல்களில் எனக்கு பல அனுபவங்கள் கிடைத்து கொண்டு உள்ளன. அவ்வப்பொழுது சிறு சிறு பகுதியாக உங்களுடன் அதனை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எமது இந்த பதிவின் மூலமாக உங்களின் ஆதரவையும் ஒரு தேடல்களில் உங்களின் பங்கையும் இதில் இணைத்து கொண்டு நான் தொடர்ந்து தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போட்டிமிக்க உலகில் மற்றும் பொருளாதார அடிப்படையில் போட்டி மிக்க வாணிப உலகில் ஜோதிடத்தை இந்த அளவிற்கு பொருளாதார ஈடுபாடுகளினாலும் பொருளாதார ஒரு தேடல்களிலும் இந்த ஜோதிடமானது சிக்கி சின்ன பின்னமாய் கொண்டு உள்ளதா என என் அபிப்பிராயம் ஆகும். ஏனெனில் பொருளாதார ரீதியாகவே இந்த கலையானது சிக்குண்டு சின்னாபின்னமாய் கொண்டு உள்ளதா என்பது எனது கேள்வியாகும். எவரையும் குறை கூறுவதற்காக இந்த கேள்வியை நான் கேட்கவில்லை. ஜோதிடத்தில் ஆதிகாலம் முதல் முனிவர்கள், ரிஷிகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் முதல் ஏடுகளில் ஆணிகள் கொண்டு எழுத்தி வைத்த காலம் முதல் இந்த ஜோதிடத்தின் பரிமாணம் அனைவரும் அறிந்தது. ஆனாலும் அனைவரும் இந்த ஜோதிடம் சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுபவர்கள் சிலரே. அதிலும் அவரவர்களுடைய பொருளாதார தேடல்களில் பிழைப்பிற்காகவும் இதனை வணிக ரீதியாக செய்து கொண்டுள்ளது அனைவரும் அறிந்தது. எனவே பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. பிரபஞ்சத்து சக்தியில் ஐம்பெரும் பூதங்களில் ஆதி மக்கள் நமது சான்றோர்கள், முன்னோர்கள் இயற்கையை கடவுளாகவும் தெய்வங்களாகவும் வழிகாட்டியாகவும் பின்பற்றி வருகிறார்கள் என்பதை அனைவரும் அறிந்தது. அதனையே யாமும் உடன்பாடுடன் பிரபஞ்ச சக்தியை நவகோள்களின் நாயகனாக வலம் வந்து கொண்டு உள்ளதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து கோள்களும் நவ கிரகங்களும் நம்மை ஆட்டிவிக்கின்றன. அதில் பெரும்பங்கு நிழல் கிரகங்களான இருள் கிரகங்களான இருக்கக்கூடிய கிரகங்களை அதிகம் சார்ந்தது என்பது உண்மை. ராகு கேதுக்கள் என்ற நிழல் கிரகங்களும் இருள் கிரகங்களான சுய ஒளி அற்ற கிரகங்களான சனி மற்றும் சனி புத்திரர்களான குளிகன், மாந்தி என்ற கோள்களினாலும் பிடிக்கப்பட்டு நாம் அன்றாடம் அதனுடைய பலன்களை அனுபவித்து வருகிறோம். கர்ம நாயகன் என கூறப்படும் சனி பகவானின் உடைய பார்வையில் படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சனி பகவான் ஏதோ ஒரு இடத்திலிருந்து உங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து புண்ணிய பாவங்களை கணக்கு எடுத்து கொண்டும் அதன் அடிப்படையிலேயே உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கி வருவது எல்லோரும் அறிந்ததா என்ற கேள்வியுடன் நம்முடைய ஜனனத்தில் இருந்து நாம் இந்த பிரபஞ்சத்தை விட்டு
விலகும் வரை நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணமாக விளங்கும் சனி பகவானின் அதிக சூட்சுமங்களை அனைவரும் அறிய வேண்டும் என்ற ஒரு கணக்கிலேயே குளிகன் மாந்தி சனியன் பற்றி இங்கு நான் குறிப்பிட வருகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளின் கட்டுப்பாடும் சூரியனுடைய பிரதான ஒளியிலிருந்து மற்ற நாயகர்கள் ஒளியை பெற்று நமக்கு வாரி வழங்கி கொண்டு உள்ள சிறப்பையே ஜோதிட பகுதிகளாக அனைவரும் நாம் கண்டு வருகிறோம் என்ற உண்மையையும் இவ்விடத்தில் குறிப்பிடாமல் இருக்கக்கூடாது. எனவே எவரொருவர்களும் அவரவர்களுடைய ஜன்மா பூர்வ புண்ணியம் கர்மாக்களின் அடிப்படையிலேயே இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஜனனத்தில் நாம் அடைந்து வரக்கூடிய அனைத்து பலன்களும் ஆகும். இந்த பலன்களில் கூறுவதில் பல முறைகளை புகுத்தி ஆதி காலத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்ட ஒரு பலன்களை அன்றைய சூழ்நிலையில் அவர்கள் குறிப்பிட்ட மூல வழிகளையும் வழிகாட்டியையும் விதிகளையும் நாமும் பின்பற்றி வருகிறோம். அவ்வப்பொழுது சட்டங்கள் ஏற்றுவதைப் போல விதிகள் என்பதும் ஏற்றப்பட்ட ஆதிகாலத்து விதிகளில் விதிவிலக்குகளை மாற்றி திருத்தி அவரவர்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி விதிவிலக்குகளை உருவாக்கி கொண்டு உள்ளோம். அதனை பல பரிமாணங்களாக பகிர்ந்தும் வருகிறோம். இதில் அவரவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் அவரவர்களுக்கு சிறந்தது என்ற ஒரு முறையில் வலம் வந்து கொண்டு உள்ளன. எனவே இதனை நாம் நோக்கும் காலத்து அவரவர்களுடைய முறை அவரவர்களுக்கு சிறந்தது என்ற நோக்கில் தான் பின்பற்றும் முறையே சிறந்தது என கூற்றும் நாம் அறிவோம். இந்த ஜோதிட கலையானது அதிகாலம் முதல் தற்காலம் வரை பிரபல்யம் மற்றும் அனைவருக்கும் பயன்படும் விதத்தில் அமைந்துள்ளதா என்ற கேள்வியுடன் ஏன் அப்படி அவ்வாறு அமையவில்லை என்ற கேள்வியுடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய அபிப்பிராயம் ஆகும். எனவே இந்த ஜோதிடம் ஆனது அனைவருக்கும் சித்திப்பதில்லை. ஏன் இந்த ஜோதிடத்தினை பின்பற்றும் அனைத்து நபர்களுக்கும் முக்கிய பயன் அல்லது பலன் அல்லது சிறப்புகளை அளிக்காதது ஏன் என்ற கேள்வியுடன் இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதிகளில் வேறொரு தலைப்பின் கீழ் தேடல்களை தொடரும் வளரும் என கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் இன்றைய பொழுது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலம் பெற வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும் வளரும்.